ஹாய் செல்லக்குட்டீஸ், இன்னைக்கு விரதத்தில் 14வது நாள் இருக்கும். ஸோ காலையில் எழுந்திரிச்சு குளிச்சாச்சு. ஃபஸ்ட் வந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். கோயிலுக்கு போயிட்டு வந்தும் கும்பிடலாம், இல்லை வீட்டில் கும்பிட்டுட்டும் கோயிலுக்கு போகலாம். நான் வந்துட்டு காலையில் மருதமலைக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் மழை தூறிட்டே இருந்தது. போய் இடுமன் சன்னதியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கோயிலுக்கு முருகரை பார்க்க போக வேண்டியதான். அப்போ தான் வந்து இடுமனுக்கு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்களும் வந்து சாமி கும்பிட்டுக்கோங்க. எப்போவும் முருகருக்கு காவல் தெய்வம் வந்து இடும்பன் தான். அவரை கும்பிட்டுட்டு தான் வந்து நம்ம மேலே போகணும். ஸோ மேலே வந்தாச்சு. நல்லபடியாக சாமியை கும்பிட்டுட்டு முன்னாடி முருகர் சிலை எல்லாமே அழகாக வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நான் ஃபோட்டோ எடுத்திருந்தேன். எல்லாருக்கும் நல்லதே நடக்கும், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். ஸோ நிறைய பேர் வந்து குழந்தை இல்லைன்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாக நான் வந்து வேண்டிக்கிறேன், உங்களுக்கு சீக்கிரமாக நல்ல செய்தி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த காப்பை வந்து கழட்டி நம்ம வந்து வேறு கிளாத் வந்து போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து ஊற வச்சுருந்தேன் மஞ்சளில். விளக்கேற்றி பூஜை பண்ணிவிட்டு சாமிக்கிட்ட காமிச்சிட்டு நம்ம வந்து காப்பை அந்த துணியை மட்டும் கட்டிக்க வேண்டியதான். மஞ்சள் வந்து அப்படியே இருக்கும். ஸோ இன்றைக்கான பாட்டு பார்த்தலாமா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட்டு பாட்டு என்னென்னு பார்த்தலாமா? பசித்து அழகை முசித்து அழுது முறைப்படுதல் ஒழித்து அவுணர் உரத்து உதிர நிறைத்தசைகள் புசிக்க அருள் நேரும். அப்புறம் வந்து திருத்தணில் உதித்தருளும் அப்படின்ற பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்த பாட்டு என்னென்னா, திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்து உடையும் உடைப்பு அடைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும். அதுக்கப்புறம் வந்து திருத்தணில் உதித்தருளும் அப்படின்ற பாட்டு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இன்றைக்கான 2 பாட்டு வந்து எழுதியாச்சு. அவ்வளோதான் செல்லக்குட்டீஸ். பாய், லவ் யூ ஸோ மச். ஹாப்பியாக இருங்க, சேஃபாக இருங்க, எல்லோரையும் ஹாப்பியாக வச்சுக்கோங்க.